தேவன் அப்படி உங்களை பயன்படுத்த வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? 2 காரியத்தை நீங்க செய்யணும், தீவிரமாக செய்யணும். ஒன்று, ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து வரப்போகிற எழுப்புதல், கடைசி கால எழுப்புதல், அதை பற்றி சொல்லும் பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம், அதில் கடைசி காலத்தில் வரக்கூடிய சம்பவங்கள், கடைசி கால ஆபத்துகள், கடைசி காலத்தில் நடக்கிற சம்பவங்களை சொல்லிவிட்டு 36வது வசனத்தில், ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி நீங்கள் மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள், எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். எனக்கு அருமையான தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியர்களே, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய கட்டளை, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். அல்லேலூயா! ஜெபம் ஜெபம் ஜெபம். நான் தென்கொரியாவுக்கு போயிருந்த போது டாக்டர் பாலியங்கிச்சோ அந்த எழுப்புதல் ரகசியத்தை ஒரு முறை சொன்னார். எழுப்புதலுக்கான 3 காரியத்தை நான் சொல்லுகிறேன், எழுதி கொள்ளுங்கள் என்று சொன்னார். நம்பர் 1 பிரேயர், எல்லாம் எழுதி கொண்ட வேகமா, எழுப்புதலுக்கு ஜெபம். நம்பர் 2 பிரேயர், அப்படி எல்லாம் பார்த்தாங்க, பிரேயர் ஜெபம் எழுதி கொண்டோம். நம்பர் 3 பிரேயர், ஜெபம் ஜெபம் ஜெபம், வேற குறுக்கு வழியே கிடையாது. உங்களுடைய ஜெப நேரம் மாறணும். 2 மணி நேரம், 3 மணி நேரம், 5 மணி நேரம், 8 மணி நேரம் உங்களுடைய முழங்காலிலே நிற்கணும். நீங்கள் ஆயத்தமா? அந்த சபைகள் தான் எழுப்புதல் அடையதை காண முடியும். எந்தெந்த ஊழியக்காரன் முழங்காலிலே மணிக்கணக்காக நிற்கிறார்களோ அவர்களை தான் தேவன் எழுப்புதலிலே பயன்படுத்த போகிறார். இந்த சபை இரவும் பகலும் ஜெபிக்க போகிறதோ அந்த சபை தான் எழுப்புதலிலே தேவனால் பயன்படுத்தப்பட போகிறது. அந்த சபை தான் வளர்ந்து பெருக போகிறது. ஜெபிக்கிற சபையாய் மாற வேண்டும். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், எழுப்புதல் ஆரம்பிக்கல, ஆண்டவர் சொல்லுகிறார், காத்திருங்கள். அவர்கள் மேலறையிலே ஏறி இரவும் பகலும் 10 நாட்களாக ஜெபத்திலே தரித்திருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எழுப்புதல் வந்துவிட்டாரு, ஆவியானவர் ஊற்றப்பட்டு விட்டார், ஜனங்கள் 3000 பேர் மனம் திரும்பி விட்டார்கள். அப்போஸ்தலர் 2:41 சொல்லுகிறது, ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருந்தார்கள், இன்னும் அதிகமாய் ஜெபம் பண்ணினார்கள். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம், சபைக்கு உபத்திரவங்களும் பாடுகளும் நெருக்கங்களும் வந்த பொழுது ஒருமனப்பட்டவர்களாய் கூடி ஜெபித்தார்கள். அந்த இடம் அசைந்தது. அப்படிப்பட்ட ஒரு ஜெபம் அவர்களுக்குள்ளே காணப்பட்டது. அல்லேலூயா! ஜெபம், ஜெபத்தை அதிகப்படுத்துங்க. டாக்டர் பாலியங்கிச்சோ சொன்னார், ஒரு நாளைக்கு குறைந்தது அதிகாலையில் எழும்பி 3 மணி நேரம் ஜெபம் செய்வார்களாம். சில நாள் 5 மணி நேரம், சில நாள் 8 மணி நேரம் ஜெபம் செய்வார்களாம். உங்களுடைய முழங்கால்கள் முடக்கப்படட்டும், உங்களுடைய முழங்கால்கள் காய்ப்பு பிடிக்கட்டும், உங்களுடைய முழங்காலில் ரத்தம் கசியட்டும், உங்களுடைய முழங்காலில் வலி உண்டாகட்டும். என் தேசத்தில் எழுப்புதல் வரணும், என் ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்படணும். பாவத்தில் சாபத்தில் அடிமைப்பட்டு கிடக்கிற என் ஜனங்கள் ஜீவனுள்ள தேவனை அறியணும். அந்த ஆத்திரமும் அந்த பாரமும் அந்த கதறுதலும் உங்களுடைய ஜெபத்தில் இந்த உண்டாகணும். உங்களுடைய சபை இரவும் பகலும் ஜெபிக்கிற சபையாக மாறணும். உங்களுடைய சபையில் முழுரவை ஜெபங்கள் ஏற்படுத்தப்படணும், உபவாச ஜெபங்கள் ஏற்படுத்தப்படணும், 24 மணி நேர ஜெபங்கள் ஏற்படுத்தப்படணும். நீங்க உங்களுடைய சபைக்கு என்ன வேண்டுமானாலும் பெயர் வைத்திருக்கலாம், ஆனால் இயேசு உங்களுடைய சபைக்கு கொடுத்த பெயர் என்ன தெரியுமா? உங்களுடைய ஆலயத்திற்கு நீங்கள் கட்டி இருக்கிற அந்த ஆலயத்திற்கு கொடுத்திருக்கிற பெயர் என்ன தெரியுமா? என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கு ஜெப வீடு எனப்படும். அது ஜெப வீடு. அங்க ஜெப சத்தம் எழும்பணும். வாரத்தில் 1 நாள் ஆலயத்தை திறக்கிறீங்களா? வாரத்தில் 2 நாள் ஆலயத்தில் கூடி ஆராதித்து விட்டு மற்ற நாளெல்லாம் பூட்டி வைக்கிறீர்களா? திங்கட்கிழமை ஆண்டவர் ஜெபத்தை தேடுகிறார், செவ்வாய்க்கிழமை ஜெப சத்தத்தை எதிர்பார்க்கிறார். ஒவ்வொரு சபைக்குள்ள இந்த புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு நாளும் சபையில் இந்த ஜெப சத்தம் எழும்பட்டும். தேவன் அதை தேடிக்கொண்டிருக்கிறார். ஜெபங்கள் எழும்பட்டும். எல்லா நாளும் சபைக்குள் இருந்து ஜெப சத்தம் எழும்ப வேண்டும்.
அன்றைக்கு ஆதி திருச்சபையிலே ஜெபம் பண்ணினார்கள், வைராக்கியமாக ஜெபம் பண்ணினார்கள். பேதுரு சொல்லுகிறார், அங்கே ஒரு பிரச்சனை வருகிறது 6ஆம் அதிகாரத்தில். அங்கே ஒரு பிரச்சனை, சபை வளர்ந்து பெருகும் போது பேதுரு சொன்னார், இந்த சபை திட்டங்கள், இந்த ஒழுங்குகளை கவனிக்க எங்களுக்கு டைம் கிடையாது, அதுக்கு வேறு ஆட்களை நியமித்து விடலாம். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம். இடைவிடாமல் நாங்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்க வேண்டும். அதுதான் எழுப்புதல் காலத்தில் ஊழியரிடத்தில் தேவன் எதிர்பார்க்கிற காரியம். யார் யார் இடைவிடாமல் ஜெபிக்க ஒப்பு கொடுக்கிறீங்களோ, யார் யார் தினந்தோறும் உங்களுடைய சபையிலிருந்து ஜெப சத்தம் எழும்பும் என்று ஒப்பு கொடுக்கிறீங்களோ, உங்க சபைக்காக கர்த்தர் வைராக்கியமாய் எழும்பி நிற்பார். உங்களுடைய சபை வேகமாய் வளர்ந்து பெருகும். உங்கள் மூலமாக உங்களுடைய திருச்சபையில பலத்த அற்புத அடையாளங்கள் நடக்கும். மாபெரும் எழுப்புதல் திட்டம் உங்கள் மூலமாக நிறைவேறும். அதற்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். ஜெபம் பண்ண உங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். ஜெபிக்கிறவர்களை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். அமெரிக்கா தேசத்தில் பென்சகோலா என்ற ஒரு பட்டணம் புளோரிடா மாகாணத்தில் இருக்கிறது. அது ஒரு பெரிய பட்டணம், பிரபலமான பட்டணம். அங்கே ஒரு பக்கம் மதுபானம், ஒரு பக்கம் விபச்சார மேசித்தனம், ஒரு பக்கம் போதை வஸ்துகள், ஒரு பக்கம் கொலைகாரர்கள், கொள்ளைக்காரர்கள், திருடர்கள். பெரிய பட்டணத்திலே பல பிரச்சனைகள், மக்களுக்குள்ளே பலவிதமான பாவங்களும் துன்மார்க்கங்களும் பெருகி கொண்டிருந்த ஒரு பட்டணம். அந்த பட்டணத்தில் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சர்ச்சு, ஒரு அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபை, 3000 விசுவாசிகள். 3000 விசுவாசிகள் அமெரிக்காவில் ஒரு சபையில் என்றால் யோசித்து பாருங்கள். பிரம்மாண்டமான சபை, எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவங்க, தசமாம் கொடுக்கிறவர்கள். அந்த சபைக்கு ஜான் பேட்ரிக் என்ற ஒரு பாஸ்டர் நியமிக்கப்படுகிறார். இந்த பட்டணத்தில் இந்த சபையை இன்னிலிருந்து நீங்க பொறுப்படுங்கள் என்று அந்த தேவ மனிதர் இந்த பட்டணத்துக்கு வருகிறார். 3000 பேர் இருக்கிற பெரிய சபை, நிறைய விசுவாசிகள், பாஸ்டரை நேசிக்கிற மக்கள், எல்லா சந்தோஷம். ஆனால் இந்த பட்டணத்தை கண்ணோக்கி பார்க்கிறார். அந்த பட்டணத்துக்குள்ளே மதுபானம், வேசித்தனம், விபச்சாரங்கள், வாலிபர்கள் போதை வஸ்துகளுக்கு அடிமைப்பட்ட நிலைமை, வாலிப பெண்களுடைய வாழ்க்கை சீரழிந்த நிலைமை. அவர் பட்டணத்தை பார்க்கிறார். இந்த பட்டணமே இருளின் ஆதிக்கத்துக்குள்ளே கலங்கி கொண்டிருக்கிறது. சபைக்குள்ளே 3000 விசுவாசிகள். இதை பார்த்து அவர் சந்தோஷப்படவில்லை. ஊழியர்களே, மெய்ப்பர்களே, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே, கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். சபைக்குள்ளே வந்து உட்கார்ந்து இருக்கிற நீங்கள் 99 பேரை பார்த்து சந்தோஷப்படாதிருங்கள். ஒரே ஒரு ஆடு காணாமல் போனது, அதை நோக்கி பாருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கண்களை ஏறெடுத்து பாருங்கள். உங்களுடைய கிராமத்தில், பட்டணத்தில் நடக்கிற காரியத்தை ஏறெடுத்து பாருங்கள். அவன்தான் சரியான ஒரு ஊழியக்காரன், அவன்தான் சரியான ஒரு மெய்ப்பன், அவன்தான் தேவன் எதிர்பார்க்கிற ஊழியக்காரன். ஜான் பேட்ரிக் என்ற ஊழியக்காரர், அந்த பாஸ்டர் அந்த பட்டணத்துக்குள்ளே போனார். பட்டணம் சீரழிந்து கிடக்கிறது. வாலிபர்கள் பாவத்தில் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். குடும்பங்கள் பாழாகி கொண்டிருக்கிறது. என் சர்ச்சுக்குள்ள 3000 விசுவாசிகள், நல்லது. லட்சக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான ஆத்துமாக்கள் பாவத்தில் சாபத்தில் அழிந்து கொண்டிருக்கிறது. அந்த பாரம் அவருடைய இருதயத்தை கசக்கி பிழிந்தது. அவர் சந்தோஷப்படவில்லை. எனக்கு ஒரு பெரிய சபை, என் சபையில் 3000 விசுவாசிகள் என்று மகிழ்ச்சி அடையவில்லை. அவருடைய உள்ளத்தை பாதித்தது. பட்டணத்தில் நடக்கிற காரியம் அவரை பாதித்தது. என்ன செய்தார்? ஒவ்வொரு நாளும் நடுஇரவு நேரம் 12 மணிக்கு ஆலயத்துக்கு வருவார். ஆலயத்தினுடைய சாவி அவர் கையில் இருக்கும். கதவை திறந்து கொண்டு ஆலயத்துக்குள்ளே வருவார். அந்த ஆலயத்தில் அந்த பலிபீடத்துக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு 2 கரங்களை உயர்த்தி கண்ணீர் விட்டாலும், ஆண்டவரே, இந்த பட்டணத்தை பார், பென்சகோலா பட்டணத்தை பாரும் ஆண்டவரே. பாவத்திலே சாபத்திலே மக்கள் அழிகிறார். எனக்கு இந்த ஊழியத்திலே திருப்தி இல்லை ஆண்டவரே. 3000 விசுவாசிகளை எனக்கு மகிழ்ச்சி இல்லை. லட்சக்கணக்கான மக்கள் அழிகிறார்கள்.
ஆத்துமாக்களை தாரும், பட்டணத்தை தாரும், ஒரு எழுப்புதலை தாரும். 12 மணிக்கு முழங்கால் படியிட்டால் எவ்வளவு நேரம் ஜெபிப்பார் தெரியுமா? அதிகாலை 3 மணி வரைக்கும் கதறுவாராம். முழங்காலில் நின்று ஒரே ஒரு ஜெபம், என் பட்டணத்தில் எழுப்புதல் வேணும், எழுப்புதல் வேணும், ஆத்துமாக்கள் வேணும், பட்டணமே ரட்சிக்கப்படணும். அதுதான் அவருடைய கதறுதல். தொடர்ந்து போய் ஜெபம் பண்ணினார். சபையில் அவர் அறிவிப்பு கொடுக்கவில்லை, நான் ஜெபிக்கிறேன் என்று அவர் பேசவில்லை. ஆனால் அவர் ஜெபித்துக் கொண்டே இருந்தார். இந்த செய்தி வெளியே தெரிய ஆரம்பித்தது. ஒரு சர்ச் எல்டர் வந்து சொன்னார், பாஸ்டர் நீங்க ராத்திரில வந்து ஜெபிக்கிறீங்களா? அவர் கேட்டதுனால பாஸ்டர் சொன்னார், நான் ஜெபிக்கிறேன். இந்த பட்டணத்தில் இவ்வளவு ஆத்துமா, நம்ம 3000 பேர் தானே கர்த்தரை ஆராதிக்கிறோம், இவ்வளவு லட்சம் ஆத்துமா இருக்கிறேன். அந்த பாரம் அவரை அழுத்தினது. அந்த டீக்கன் சொன்னார், உங்க கூட சேர்ந்து நானும் ஜெபிக்க வரட்டுமா பாஸ்டர்? சரி வாங்க. 2 பேர் பாஸ்டரும் அந்த சர்ச் எல்டரை சேர்ந்து ஜெபித்தார்கள். 1 மாசம், 2 மாசம், 3 மாசம், 4 மாதம், 1 வருஷம், 2 வருஷம், 3.5 வருடம் ஜெபித்தார்கள். ஜெபத்தை விடவில்லை. 3.5 வருடமாக ஜெபிக்கிறாங்க, கதறாங்க, அழுகிறாங்க. இந்த பட்டணம் மாறணும், எழுப்புதல் வரணும், இந்த பட்டணத்தை தாரும் ஆண்டவரே, ஆத்துமாக்கள் அழுகிறது என்று கதறினார்கள். தேவன் அந்த ஜெபத்தை கேட்டார். தேவன் அந்த கதறுதலின் சத்தத்தை கேட்டார். 1995 வருஷம் 1995 வருஷம் செப்டம்பர் மாதம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை. ஸ்டீஃபன் ஹில் என்கிறவுடைய நண்பர், அவர் ஒரு சுவிசேஷகர், இவர் இந்த பாஸ்டருக்கு நல்ல ஃப்ரெண்டு. அவர் அந்த ஆராதனைக்கு வந்திருந்தார். அவர் சொன்னார், நீ பிரசங்கம் பண்ணு, நான் ஆராதனை நடத்துகிறேன். அவர் பிரசங்கம் பண்ணி 2 பேர் சேர்ந்து ஜெபிச்சாங்க. அந்த ஸ்டீஃபன் ஹில் என்கிற சுவிசேஷகரும் இந்த ஜான் பேட்ரிக் என்ற பாஸ்டரும் இணைந்து ஜெபம் பண்ணினாங்க. ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அந்த ஆலயத்தில் சபையில் ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அவுட்போரிங் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவர் ஊற்றப்பட்ட போது என்ன நடந்தது? ஜனங்கள் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாய் கதறி அழுதார்கள், முகங்குப்புற விழுந்தார்கள், சாஸ்திரங்கமாய் விழுந்து கதறினார்கள். ஆண்கள், பெண்கள், டீக்கன்மார்கள், சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு, ஆண்டவரே எங்களை மன்னியும், ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்தும், ஆண்டவரே எங்களை சுத்திகரியும். முழு சபையும் தேவனுக்கு முன்பாய் விழுந்தது, கதறினார்கள். இவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. காலையில் ஆரம்பித்த ஆராதனை ஜெபத்தை நிறுத்த முடியவில்லை. அழுகிறாங்க, அந்நிய பாஷை பேசுறாங்க, கதறுகிறாங்க, ஒப்பு கொடுக்கிறாங்க. பெரிய ஒரு சுத்திகரிப்பு. மாலை நேரம் வந்து விட்டது, சாயங்கால நேரம். ஆவியானவர் ஏதோ செய்கிறார். நம்ம 3.5 ஆண்டு கால ஜெபித்த ஜெபத்திற்கு பதில் தந்திருக்கிறார். என்ன செய்வது? ஆவியானவர் சொன்னார், நாளைக்கு கூட்டம் நடத்து. பாஸ்டர் சொன்னார், எல்லாம் அமைதிப்படுத்தி, நாளைக்கு திங்கட்கிழமையே நமக்கு ஆராதனை உண்டு, திங்கட்கிழமை மாலை கூட்டம் உண்டு, வாருங்கள். அடுத்த நாள் சபை நிரம்பி விட்டது. எல்லாரும் வேலைக்கு போயிட்டு முடித்து விட்டு ஆலயத்துக்கு ஓடி வந்தார்கள். சபை நிரம்பி விட்டது. மறுபடியும் ஒரு பிரசங்கம், மறுபடியும் ஒரு கதறுதல். ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அடுத்த நாள் கூட்டம். கேள்விப்பட்டு பட்டணம் முழுதும் ஜனங்கள் வர ஆரம்பித்தார்கள். எங்கும் இருந்து வாலிபர்கள், வாலிப பெண் பிள்ளைகள், குடிகாரர்கள், துன்மார்க்கரெல்லாம் சபைக்கு நேராய் வர ஆரம்பித்தார்கள். கூட்டத்தை ஒரு கூட்டமாய் நடத்த முடியவில்லை. காலையில் ஆராதனை, மாலை ஆராதனை, காலையில் ஒரு கூட்டம், மாலையில் ஒரு கூட்டம். திரள் கூட்ட மக்கள் மனம் திரும்பினார்கள். செய்தி பரவ ஆரம்பித்தது. பக்கத்து பட்டணத்திலிருந்து வந்தார்கள், பக்கத்து ஊர்களிலிருந்து வந்தார்கள். வந்தவங்க எல்லாம் மனம் திரும்புறாங்க, ரட்சிக்கப்படுகிறாங்க, அழுது ஒப்பு கொடுக்கிறாங்க. ஆவியான ஒரு பெரிய மனம் திரும்புதலை உண்டாக்கினார். 2.5 ஆண்டு காலம் அந்த எழுப்புதல். திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழன், எல்லா நாளும் கூட்டங்கள், எல்லா நாளும் சபை நிரம்பி வழிந்தது. மாலை 6 மணி கூட்டத்துக்கு காலையிலே மக்கள் வந்து சர்ச்சுக்கு முன்னாலே கீவிலே நின்றார்கள். அடுத்த நாள் காலை 9 மணிக்கு ஆராதனைக்கு
இரவெல்லாம் மக்கள் ஆலயத்தின் வாசலில் மயில் கணக்கில் கீவல நின்றார்கள் ஆலயத்துக்குள்ளே போவதற்கு. 95 நடந்த காரியம். சாம் ஜபத்துறை அண்ணன் அந்த எழுப்பதில் நேரில் பார்த்துட்டு வந்தாங்க. எங்கள் இயேசுடிக்கிற ஊழியத்துக்கு பொறுப்பாக இருக்கிற சகோதரர் சாம் ஜபத்துறை அண்ணனை கூட்டிட்டு போய் அந்த எழுப்பதில் நடந்ததை எனக்கு விவரித்து சொன்னார். இவ்வளவு காரியம் நடைபெற்றது. 2.5 வருஷத்துக்குள்ள 11 லட்சம் பேர் ரட்சிக்கப்பட்டு சேர்க்கப்பட்டார்கள். அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? போலீஸ் ரெக்கார்டு சொன்னது, நோ கிரைம் இன் த சிட்டி. சிட்டியே மறுரூபமாக்கப்பட்டு விட்டது. சிட்டியே மறுரூபமாக்கப்பட்டு விட்டது. அதற்கு தான் திருச்சபை. எதற்காக சபை? நீங்கள் தான் உலகத்திற்கு வெளிச்சம். நீங்கள் தான் இந்த பூமிக்கு ஒப்பாய் இருக்கிறீர்கள். சபைதான் நம்முடைய தேசத்தின் ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியும். சபைதான் நம்முடைய தேசத்திலே நன்மைகளை விளைவிக்க முடியும். அதற்கு தான் சபைகளை கர்த்தர் ஏற்படுத்தினார். அது தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? 10 பேரை வைத்து ஆராதனை நடத்த தேவன் தெரிந்து கொண்டார் என்று எண்ணுகிறீர்களோ? 50 பேரை வைத்து பாட்டு நடத்தவும் காணிக்கை பறிக்க தெரிந்து கொண்டார் என்று எண்ணுகிறீர்களோ? இல்லை. தேசத்தை தேவன் மாற்றுவதற்காக திருச்சபையை தேவன் எழுப்பினார். பட்டணங்களை மாற்றுவதற்காக தேவன் திருச்சபைகளை ஸ்தாபித்தார். குடிகாரர்களையும் கொலைகாரர்களையும் துன்மார்க்கரையும் மதுபானத்திற்கும் விபச்சாரத்திற்கு அடிமைப்பட்ட மக்களையும் இவெளிச்சத்திலே கொண்டு வருவதற்காய் திருச்சபையை ஏற்படுத்தினார். திருச்சபை என்ன செய்து கொண்டிருக்கிறது? நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? 100 பேரை வைத்து சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறோமா? இந்த பட்டணத்துக்குள்ளே 1 கோடிக்கும் அதிகமான ஆத்துமாக்கள், லட்சக்கணக்கான வாலிபர்கள் மதுபானத்துக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். லட்சக்கணக்கான வாலிப பெண் பிள்ளைகள் சூதாட்டத்திற்கும் பாவத்திற்கும் அடிமைப்பட்டு தங்கள் வாழ்க்கையை நாசமாக்கி கொண்டிருக்கிறார்கள். இருள் சூழ்ந்திருக்கிறது. இந்த பட்டணம் மறுரூபமாக வேண்டுமானால் சபையே நீ எழும்பணும். நீ எழும்பணும். உன்னை கொண்டுதான் தேவன் காரியத்தை செய்ய விரும்புகிறார். சபையை எழும்பு. ஊழியர்களை எழும்புங்கள். வேறு 100 பேருக்காக கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. வேறு 500 பேருக்காக கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. உங்களுக்கு 1 லட்சம் ஆத்துமாக்களை கொடுக்க விரும்புகிறார். 5 லட்சம் ஆத்துமாக்களை கொடுக்க விரும்புகிறார். தென்கொரியாவில் லட்சக்கணக்கான ஆத்துமாக்கள் உள்ள சபை எழும்பினால் ஏன் சென்னையில் எழும்பவில்லை? ஏன் தமிழ்நாட்டில் எழும்பவில்லை? என் இருதயத்தின் கேள்வி அதுதான். என் இருதயத்தின் கதறுதல் அதுதான். ஏன் ஆண்டவரை எங்கள் இந்தியாவிலே பார்க்க முடியவில்லை? ஏன் எங்கள் தமிழ்நாட்டிலே அதை பார்க்க முடியவில்லை? உடைய இருதயத்தில் ஏக்கம் எழும்பட்டும். எங்க பட்டணம் மறுரூபமாகணும். எங்க கிராமம் மறுரூபமாகணும். அதுக்கு தான் தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஐயா பாடுகள், ஐயா பிரச்சனைகள், ஐயா உபத்திரவங்கள் என்று எண்ணுகிறோம். முதலாவது ஜபத்தை அதிகப்படுத்துங்கள். முழங்காலை முடக்குங்கள். இரவும் பகலும் உடைய சபையிலிருந்து ஜப சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். விசுவாசிகள் ஆயத்தமாய் இருக்கிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை ஒரு அறிவிப்பு கொடுத்து பாருங்கள். விசுவாசிகள் ஜெபிக்க வருவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார்கள். நீங்க தான் எழுப்பணும். நீங்க தான் எழுப்பணும். நீங்க தான் எழுப்பணும். அவங்க சபைக்கு வரும்போது தசமபாகம் காணிக்க கொடுக்க எத்தனை பேருக்கு தெரியும்? இன்னைக்கு எல்லாரும் கொடுக்கிறாங்களே. ஏன்? நீங்க சொன்னீங்க, வசனத்தை விளைக்க சொன்னீங்க, கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க சொன்னா எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க கூப்பிட்டால் ஜெபிக்க வருவதற்கு பெரும் கூட்டம் இருக்கிறது. உங்களை தான் தேவன் பயன்படுத்த விரும்புகிறார். தரிசனத்தோடு எழும்புங்க. ஏன் உங்களை ஒரு கிராமத்தில் வச்சிருக்கிறார்? ஏன் சென்னை பட்டணத்தில் வச்சிருக்கிறார்? 100 பேரை வச்சு ஆராதனை நடத்துவதற்கு அல்ல. உங்க மூலமாக இந்த பட்டணத்தை தேவன் மறுரூபப்படுத்த விரும்புகிறார். ஜெபத்தை தீவிரப்படுத்துங்க. 2வது சுவிசேஷத்தை அறிவிங்க. அப்போஸ்தலர்கள் சுவிசேஷத்தை தீவிரமாய் அறிவித்தார்கள். மார்க் 16:15 இயேசு சொன்ன பிரதான கட்டளையை நிறைவேற்றுவதில் தீவிரமாய் இருந்தார்கள். சபையினுடைய தரிசனம் என்ன? சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அவருடைய பிரதான கட்டளையை நிறைவேற்றணும். சுவிசேஷம் அறிவிக்கிற சபைதான் பூரணப்பட்ட சபை.
உங்க சபையில சுவிசேஷத்தை அறிவிக்க உங்களுடைய விசுவாசிகள் தெருக்கள்ல இறங்கணும், கிராமங்களுக்குள்ளே போகணும், இயேசுவின் அன்பை எல்லா மக்களுக்கும் சொல்லணும். உங்களை ரட்சிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார், விடுதலை கொடுக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார், சமாதானம் கொடுக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார் என்று சொல்லுவதற்கு ஆட்களை அனுப்புங்க. சுவிசேஷத்தை அறிவிக்கிற சபைதான் பூரணப்பட்ட சபை. அவருடைய பிரதான கட்டளை நிறைவேற்றணும். ஐயா, எதிர்ப்பு வருதே, பாடுகள் வருதே, வரும், எதிர்ப்புகள் வரணும், உபத்திரவம் வரணும். சபைக்கு எந்த ஆட்சி வந்தாலும் சபைக்கு வருகிற உபத்திரவத்தை தடுத்து நிறுத்திவிட முடியாது. அறிந்து கொள்ளுங்கள், சபை இந்த பாடுகளை சந்தித்துதான் ஆக வேண்டும், இந்த உபத்திரவங்களை சந்தித்துதான் ஆக வேண்டும். ஏன்? வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், சாத்தான் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரமே உண்டென்று அறிந்து கொண்டான், ஆகவே அவன் பூமியிலே இறங்கினான். ஆகவே உங்களுக்கு ஆபத்து வரும், சபையே உங்களுக்கு ஆபத்து வரும், ஊழியர்களே உங்களுக்கு ஆபத்து வரும். என்னென்றால் கொஞ்ச காலம் தான் இருக்கிறாரு. மாபெரும் எழுப்புதல் உண்டாகி உலகமே எழுப்ப ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தப்பட போகிறது. மாபெரும் மாற்றம் உலக அளவில் வரப்போகிறது. சாத்தானுக்கு என்ன கொஞ்ச காலம் தான் இருக்கிறாரு, சாத்தானுக்கு அது தெரியும். ஆகவே அவன் வேகம் கொண்டு பூமியில இறங்கி இருக்கிறான். சபைகளை தாக்க, ஊழியங்களை முடக்க, ஊழியர்களை பயமுறுத்த பலமாக அவன் இறங்கி இருக்கிறான். ஆனால் தேவன் வாக்கு கொடுத்து விட்டார், பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ளவே முடியாது. போராட்டங்கள் உண்டு, எதிர்ப்புகள் உண்டு, ஆனால் சபையை ஒரு சக்தியை மேற்கொள்ள முடியாது. அப்போஸ்தலருடைய காலத்தில் பலத்த அற்புதம் நடந்தது. செத்தவங்க உயிரோடு எழுப்பப்பட்டாங்க, சப்பாண்டிகள் நடந்தாங்க, நிழல் பட்டு சுகமானாங்க. ஒரு பக்கம் அற்புதம் நடந்து 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 திரள் கூட்ட மக்கள் ரட்சிக்கப்பட்டு சபையில சேர்க்கப்படுறாங்க. இன்னொரு பக்கம் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 21வது வசனம், அவர்கள் பயமுறுத்தப்பட்டார்கள். இந்த இயேசுவை பற்றி நீங்கள் பேசவே கூடாது என்று பயமுறுத்தப்பட்டார்கள். நாம் பயமுறுத்தப்படுவோம், அது நடந்தாதான் சரியான பாதையிலே சபை போகிறது என்று அர்த்தம். பயமுறுத்தி பார்ப்பாங்க, நீங்க சொல்லணும், நாங்கள் பயப்பட மாட்டோம், இயேசு எங்களோடு இருக்கிறார், இந்த திருச்சபையின் தலைவர் இயேசு, ஆகவே நாங்கள் பயப்பட மாட்டோம். கிதியோனே, பயப்படுகிறவர்களை திருப்பி அனுப்பிவிடு, அவர்களை வைத்து நான் ஒண்ணு செய்ய முடியாது, பயப்படுகிறவர்கள் போகட்டும், விட்டுவிடு. பயமில்லாதபடி துணிந்து நிற்கிறவர்கள் தான் என் சேனைக்கு வேண்டும். பயப்படுறீங்களா? பயந்து கொண்டு இருக்கிறீங்களா? திட்டுறாங்களே, அடிக்கிறாங்களே, ஏசுறாங்களே, நம்மை வையிறாங்களே, வழக்கு போடுகிறாங்களே, ஜெயில வச்சிருவாங்களே, பயப்படுகிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே சிறுமந்தையே, ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள், நீ பயப்படாதே. ஏன் பயப்படுகிறாய்? அன்றைக்கு ஆதி திருச்சபை காலத்தில் ரோம அரசாங்கம் இருந்தது. உலகத்தையே கைக்குள்ள வைத்திருந்த ரோம அரசாங்கம், சர்வாதிகார அரசாங்கம். அதை எதிர்க்க யாராலும் முடியாது. அவர்கள் ஆலயம் கட்ட இடம் கொடுக்கவில்லை, கிறிஸ்தவர்களை சுவிசேஷ ஊழியம் செய்ய விடவில்லை. ஆனாலும் அந்த காலத்திலே தான் சபைகள் வேகமாய் வளர்ந்தது. ஒன்றுக்கும் பயப்படவில்லை. பயமுறுத்துவார்கள், பயமுறுத்தல் வரும், வந்தாதான் சபை. பயமுறுத்தல் வந்தாதான் நீங்க சரியா சபை நடத்துறீங்கன்னு அர்த்தம், தேவ சித்தத்தின்படி ஊழியம் செய்றீங்கன்னு அர்த்தம். பயமுறுத்தப்பட்டார்கள். அப்போஸ்தலர் 4:21. இரண்டாவது அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம், அடிக்கப்பட்டார்கள். அப்போஸ்தலர் அடித்தார்கள், இயேசுவை பற்றி பேசக்கூடாது என்று அடித்தார்கள். பயந்து விட்டார்களா? இயேசுவுக்காக அடிபடுவது பாக்கியம். நாங்கள் அடிபடட்டும், இயேசு எங்களுக்காக வாரடிப்பட்டார், இயேசு எங்களுக்காக அடிக்கப்பட்டார், அவருக்காக அடிபடுவது பாக்கியம். அப்படி சொல்லுகிற ஊழியர்கள் தான் ஆண்டவருக்கு வேண்டும். அப்படி சொல்லுகிற ஊழியர்கள் தான் இயேசுவுக்கு வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்வார், நீ பயந்தா ஏன் ஊழியத்துக்கு வந்த? ஏன் ஊழியத்துக்கு வந்த? ஊழியன்னா சிலுவை சுமக்கணும்.
நான் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட போது 74ஆம் வருஷம் நேரடியாக ஆண்டவர் தரிசனமான சென்னையில் பாடியில் இருந்த போது ஆண்டவர் சொன்னார், என் ஊழியத்துக்கு வா, நான் சொல்றது நீ செஞ்சா போதும். எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியாது, பைபிள் தெரியாது, ஜெபம் பண்ண தெரியாது. ஆண்டவரே, என்ன ஒன்னும் உனக்கு தெரிய வேண்டாம், நான் சொல்றதை மட்டும் செய், நான் உனக்கு சொல்றேன். சரி ஆண்டவரே, ஒப்பு கொடுத்தேன். ரொம்ப சந்தோஷம். ஊழியர்னா மதிப்பு இருக்கும், மரியாதை இருக்கும், பாராட்டு இருக்கும் என்று நிந்தை வந்தது. 74ஆம் வருஷமே, 44 வருஷத்துக்கு முன்னால் நிந்தை வந்தது. நான் சொல்லாததை சொன்னதா, செய்யாததை செய்ததாய் நிந்தைகள், அவமானம் வந்தது. நான் இருந்த சபையில் அவமானப்படுத்தப்பட்டேன். நான் ராத்திரியில் ஆண்டு விட்டு போய் அழுதேன், என்னை விட்டுருங்க ஆண்டவரே, என்னை விட்டுருங்க, எனக்கு இந்த ஊழியம் வேண்டாம். நான் சொல்லாததை சொன்னதா, செய்யாததை செய்ததா, இப்படிலாம் பேசுகிறாங்க, எனக்கு வேண்டாம். ஆண்டவர் எனக்கு நடுராத்திரிலே தரிசனமானார். ஏன் அழுகிற, இப்படிலாம் சொல்கிறாங்களே ஆண்டவரே. உடனே ஆண்டவர் வந்து, அப்படியா, எல்லாரும் பல்ல நான் உடைக்கிறேன், எல்லாரையும் உனக்கு முன்னால் வந்து விழ வைக்கிறேன், பயப்படாத அப்படின்னு சொல்லுவார்னு எதிர்பார்த்தேன். அப்படி சொல்லலை அவர் என்ன சொன்னார், அப்படி தான் பேசுவாங்க, அப்படி தான் நிந்திப்பாங்க, அப்படி தான் பொய்யானதை சொல்லுவாங்க, அதுக்கு மத்தியில் எனக்கு ஊழியம் செய்யணும், நீ ஆயத்தமா? சிலுவை சுமக்காமல் எனக்கு ஊழியம் செய்ய முடியாது, சிலுவை சுமக்க நீ ஆயத்தமா என்று ஆண்டவர் கேட்டார். சிலுவை சுமக்கணும். நிந்தை வரும், பரிகாசம் வரும், அடி வரும், உபத்திரவம் வரும், அதுக்கு மத்தியில் என் ஊழியத்தை செய்யணும், நீ ஆயத்தமா? என்னை ஒப்பு கொடுத்தேன். நிந்தைக்கும் பரிகாசத்திற்கும் பாடுகளுக்கு ஒப்பு கொடுத்தேன். சிலுவை சுமந்து ஊழியம் செய்வேன். 44 வருஷமாய் இன்னும் எதிர்ப்புகள் ஓயவில்லை, நிந்தைகள் நிற்கவில்லை, பரிகாசங்கள் நிற்கவில்லை. என் ஆண்டவர் சொன்னார், நீ கடைசியாக ஓட்டத்தை முடிக்கும் வரைக்கும் இந்த பாடுகள் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். அதுக்கு மத்தியில தான் என் ஊழியத்தை செய்யணும், அதுக்கு மத்தியில தான் செய்யணும். ஒப்பு கொடுக்கணும், பாடுகளுக்கு ஒப்பு கொடுக்கணும், உபத்திரவத்திற்கு நெருக்கத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடத்த விட மாட்டேங்கிறாங்களே, சபைக்கு அறிவிப்பு கொடுங்க, உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம், பேதுருவை சிறைச்சாலையில் வைத்து விட்டாங்க. காலையில் தலை துண்டிக்கப்பட போகிறது. சபை என்ன பண்ணினாங்க? ஊக்கமாய் ஜெபித்தார்கள். எதுவரைக்கும் ஜெபித்தாங்க? பேதுரு விடுதலையாகி வரும் வரைக்கும் ஜெபித்தார்கள். திருச்சபைக்கு விரோதமாக எழும்பின ஏரோது முடக்கப்பட்டு போய்விட்டான். அந்த பட்டணத்தை விட்டு அவமானப்பட்ட ஓடும்படி அவனுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் ஆண்டவர் செய்தார். காரணம் என்ன? சபையாருடைய ஜெபம். உபத்திரவம் பெருக பெருக ஜெபத்தை அதிகப்படுத்துங்க. சபையில் இரவும் பகலும் ஜெபங்களை ஏறிடுங்க. விரோதமாய் எழும்புகிறவர்கள் உங்ககிட்ட வந்து ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுவார்கள். விரோதமாய் எழும்புகிறவர்கள் உங்க கூட சேர்ந்து ஊழியம் செய்ய வருவார்கள். ஒரு சவலை மாற்றினரை போல் ஆண்டவர் மாற்றுவார். உபத்திரவம் உண்டு, பயமுறுத்துவாங்க, அடிப்பாங்க. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 8 to 20, அப்போஸ்தலர் 12:4 சிறைச்சாலையில போடுவாங்க. பேதுருவையே சிறைச்சாலையில போட்டாங்க. அப்போஸ்தலரை கொண்டு போய் ஜெயிலில் போட்டாங்க. காவல் நிலையத்தில் கொண்டு போய் நிறுத்துவாங்க. உங்க மேல் அபாண்டமான பழி சுமத்து வழக்க போடுவாங்க. யாருக்காக? தேவனுடைய ராஜ்யத்திற்காக, உங்களுக்காக, அடிப்பட்ட இயேசுவுக்காக. மகிழ்ச்சியாக எண்ணுங்கள், சந்தோஷமாக எண்ணுங்கள். இந்த உபத்திரவம் நிற்காது. எழுப்புதல் காலத்தில் இந்த உபத்திரவம் அதிகமாகும். எழுப்புதல் பெருக பெருக சேவானுடைய ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அப்போஸ்தலர்கள் அடிக்கப்பட வேண்டும். ஊழியர்களுடைய ரத்தம் சிந்தப்பட வேண்டியது வரும். சென்னை பட்டணத்திலேயே சில ஊழியர்கள் ரத்த சாட்சியாய் மறிக்க வேண்டியது வரும். ஆயத்தமாயிருக்க வேண்டும். என் இயேசுவுக்காக, நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாகிய அவருக்காக அவமானத்தை சகிக்க, பாடுகளை சகிக்க ஒப்பு கொடுக்கிறவன் தான் ஊழியக்காரன். ஒப்பு கொடுங்க, உபத்திரவத்துக்கு ஒப்பு கொடுங்க. உபத்திரவங்களை அசைக்காது. நான் ஒப்பு கொடுக்காத இருக்க வரைக்கும் எனக்கு துக்கமாக இருந்துச்சு, கஷ்டமாக இருந்துச்சு, பயமாக இருந்துச்சு. எப்போ என்னை உபத்திரத்துக்கு ஒப்பு கொடுத்தனோ பயமெல்லாம் போயிடுச்சு, கலக்கெல்லாம் போயிடுச்சு. உபத்திரம் வந்தால் சந்தோஷம் வருகிறது, பாடு வந்தால் மகிழ்ச்சி வருகிறது, அவமானப்படுத்தின செய்திகள் வந்தால் களிகூறுதல் வருகிறது. ஆண்டவர் சந்தோஷப்படுத்துவார். அது மாத்திரம் இல்லை. அப்போஸ்தலர் 7:58, அப்போஸ்தலர் 12:1-2 சிலர் கொலை செய்யப்பட்டார்கள்.
கொலை செய்யப்பட்டார்கள், இரத்த சாட்சியாய் மரித்தார்கள். எழுப்புதல் காலத்தில் இதெல்லாம் திருச்சபைக்கு சம்பவிக்கும். அறிந்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் கட்டாயம் நாம் சந்தித்து தான் ஆக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை அழைத்தவர் கர்த்தர், உங்களை அபிஷேகம் பண்ணினவர் கர்த்தர், உங்களை தெரிந்து கொண்டவர் கர்த்தர், உங்களுடைய தலையின் மயிரை கூட எண்ணி வைத்திருக்கிறவர் கர்த்தர். அவருக்கு தெரியாதபடி ஒரு மயிரை கீழே விழாது. நான் அடிபடும் என்று அவருடைய சித்தமாயிருந்தால் அடிபட ஆயத்தம் சொல்லுங்க. என் ரத்தம் இயேசுவுக்காக சிந்தப்படுவது பரலோகத்திலே குறிக்கப்பட்டது என்றால் அதற்கு ஆயத்தம் என்று சொல்லுங்க. பயப்படாதங்க, பயப்படாதங்க, தைரியமாய் நில்லுங்க. நீங்கள் ராஜாவின் ஊழியக்காரர். உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பது பூமியில் இருக்கிற அரசாங்கம் அல்ல, பரலோகத்தில் இருக்கிற கோடி கோடி கோடியான தேவதூதர்கள். பரலோகத்தின் அரசாங்கமே உங்களுக்கு பின்னாலே நிற்கிறது. No man can touch you. ஒருவனும் என்னை தொட முடியாது. என் தேவனுடைய சித்தம் இல்லாதபடி ஒருவரும் என்னை தொட முடியாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. குஜராத்தில் ஒரு முறை, ராஜஸ்தான்ல ஒரு முறை, உத்தரப்பிரதேசத்தில் ஒரு முறை, 3 முறை என்னை கொலை செய்யும்படி தாக்குதலுக்கு ஆட்கள் வந்தார்கள். என் மேல ஒரு சின்ன கீறல் கூட பட கர்த்தர் விடவில்லை. கர்த்தர் என்னை பாதுகாத்தார். நான் சொன்ன இந்த நாளில் மரிக்கணும் ஆயத்தம் ஆண்டவரே. பயங்கர ஆயுதங்களோட மத தீவிரவாதிகள் அவங்க வாகனத்தில் துரத்தி கொண்டு வந்தாங்க. இவ்வளோ பெரிய அருவாளை காமிச்சாங்க, கொன்னுறோம் இன்றைக்கு என்று. எங்களுடைய வாகனத்தை துரத்தி கொண்டு வந்தாங்க. முன்னால் ஆட்கள், பின்னால வாகனம். இன்றைக்கு அவ்வளவுதான் முடிந்தது. நான் சொன்ன ஆண்டவரே, உமக்காக இரத்த சாட்சியாய் மரிப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம். நான் ஆயத்தம். என் ஊழியம் முடிந்ததென்றால் என் ரத்தத்தையும் கொடுக்க நான் ஆயத்தம் என்று துதித்தேன். கர்த்தர் பார்த்தார், அவங்களை திசை திருப்பி விட்டு விட்டு எங்களை பாதுகாத்து கொண்டு வந்து விட்டார். அவருடைய சித்தம் இல்லாமல் ஒருவர் உங்க மேல கைப்பட முடியாது. ஒருவன் உங்க மேல கை வைத்து விட்டால் பரலோகம் அவன் பெயரை குறித்து விட்டது என்று அர்த்தம். ஒன்று அவன் ரட்சிக்கப்படுவான் அல்லது காணாமல் போய் விடுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. பயப்படாதங்க. உபத்திரவம் உண்டு. சுவிசேஷத்தை அறிவிக்க போகும்போது உபத்திரவம் உண்டு, பாடுகள் உண்டு. அதற்கு நம்ம அர்ப்பணிக்கணும், அர்ப்பணித்துக் கொள்ளணும். ஜெபத்தை தீவிரப்படுத்துங்க, சுவிசேஷத்தை தீவிரமாக அறிவிங்க. இந்த ஆண்டுக்காக நான் ஜெபித்த போது ஆண்டவர் சொன்னார், இந்த 10 வருஷம் 2020 சொல்லும் போது இனிமேல் சுவிசேஷத்தை தீவிரமாக அறிவிக்கணும். கிராமம் கிராமமாய், பட்டணம் பட்டணமாய், தெரு தெருவாய், வேக வேகமாய் அறிவிக்கணும். இந்தியா முழுவதும் நீ அறிவிக்கணும். ஆண்டவர் சொன்னதனால தீவிரமாய் அறிவித்து கொண்டு வருகிறோம். எனக்கு அன்பானவர்களே, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதுதான் ஊழியக்காரனுடைய வேலை. சூழ்நிலை கண்டு பயப்படாதங்க. கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். நீங்கள் தான் இந்த தேசத்திற்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவீர்கள். உங்களுடைய சபை வளர்ந்து பெருக போகிறது. பலத்த அற்புத அடையாளங்கள் நடக்க போகிறது. கர்த்தர் உங்களுக்காக வைராக்கியமாய் எழும்புவார். நீங்கள் கர்த்தருக்காக வைராக்கியம் கொண்டால் கர்த்தர் உங்களுக்காக வைராக்கியமாய் எழும்புவார். வைராக்கியமா சொல்லுங்க, ஆண்டவரே, ஆதி திருச்சபையை போல, ஆதி திருச்சபை ஊழியர்களை போல நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆதி திருச்சபையில் உண்டான மாபெரும் எழுப்புதல் எங்க சபையில, எங்க கிராமத்தில், எங்க பட்டணத்தில் உண்டாகணும். நாம் ஜெபிக்கும்படி யாவரும் எழுந்து நிற்போம். ஜெபிக்கும்படி யாவரும் எழுந்து நிற்போம். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். என் மகனே, என் மகனே, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். சாதாரண ஒரு காரியத்திற்கு அல்ல, மாபெரும் எழுப்புதலுக்காய், என் திட்டத்தை பூமியிலே நிறைவேற்றுவதற்காய். காலம் இனி செல்லாது. எழுப்புதல் காலம் வந்துவிட்டது. ஆவியானவர் ஊற்றப்படுகிற காலம் வந்துவிட்டது. அக்கினி போடப்படுகிற காலம் வந்துவிட்டது. உங்க மேலதான் அக்கினி இறங்க போகிறது. உங்க மூலமாக அக்கினி பரவ போகிறது. பெந்தேகோஸ்தே நாளிலே இறங்கின அக்கினி என் மேல இறங்கணும்.
அந்த எழுப்புதல் அக்கினி என் மேல போடப்படணும். விரும்புகிறவர்கள் வலதுகரம் உயர்த்தி கண்களை மூடி 2 காரியத்துக்கு ஒப்பு கொடுங்க. ஒன்றை ஜெபம் பண்ண ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இரவும் பகலும் ஜெபிக்க ஒப்பு கொடுக்கிறேன். என் முழங்காலை முடக்க ஒப்பு கொடுக்கிறேன். என் சபை ஆதி திருச்சபை போல ஜெபிக்கிற சபையாயிருக்க ஒப்பு கொடுக்கிறேன். சுவிசேஷம் அறிவிக்க ஒப்பு கொடுக்கிறேன். என்ன எதிர்ப்புகள், பாடுகள், நிந்தைகள், நெருக்கங்கள் வந்தாலும் முன் வைத்த காலை பின் வைக்க மாட்டேன். சுவிசேஷம் அறிவிப்பதை நிறுத்த மாட்டேன். இன்னும் தீவிரமாய் அறிவிப்பேன். ஒப்பு கொடுங்க. நீங்களே 2 நிமிடம் ஜெபம் பண்ணுங்க. எத்தனை பாடுகள் வந்தாலும், எத்தனை நிந்தைகள் வந்தாலும், ஆண்டவரே, நான் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டாலும், காவல் நிலையத்தில் கொண்டு போய் நிறுத்தப்பட்டாலும், அபாண்டமான பொய் வழக்குகள் போடப்பட்டாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். முன் வைத்த காலை பின் வைக்க மாட்டேன். எழுப்புதல் வரட்டும். ஆவியான ஊற்றப்படட்டும். ஒப்பு கொடுக்கிற எல்லாரும் வலதுகரம் வைத்துக் கொள்ளுங்க. உங்களுக்கு ஒரு அறுவடை காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. எழும்பு சபையே, உன் கரத்தை நீட்டி அறுத்து விடு. உனக்கான ஒரு அறுவடை காலம் நியமிக்கப்பட்டு விட்டது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க சபை ஆத்துமாக்கள், சபை வளர்ந்து பெருகுவதை குறித்து கவனம் செலுத்துங்க. ஆலயம் கட்ட தானாக இடம் உங்களை தேடி வரும். சொந்த இடங்களை கர்த்தரே உங்களுக்கு தருவார். சொந்த கட்டிடங்களை கர்த்தரே எழுப்பி தருவார். நீங்கள் அதன் மீது கவனம் செலுத்தாதீர்கள். கட்டடத்தை மேல, இடத்தை மேல கவனம் செலுத்தாதீங்க. ஆத்துமாக்கள் மீது கவனம் செலுத்துங்க. அற்புதங்கள் நடப்பதை காண்பீர்கள். இந்த நாள் முதல் நீங்களுடைய சபை இருக்கிற அந்த ஏரியா சுற்றுவட்டாரம் முழுவதிலும் திரள் கூட்ட மக்கள் ரட்சிக்கப்படுவார்கள். எதிர்த்தவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். எதிர்க்கிறவர்கள் உங்களுக்கு சாதகமாய் மாறுவார்கள். சிலர் அடிக்கப்படுவீங்க, சிலர் ரத்தம் சிந்துவீங்க, சிலர் காவலில் வைக்கப்படுவீங்க. அதற்காகவும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தகப்பனே, அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் ஓரிடத்திலே கூடி வந்தபோது உம்முடைய ஆவியை ஊற்றி எழுப்புதலை ஆரம்பித்தீர். இன்றைக்கு எல்லா மாவட்டத்தில் இருந்தோம், பல மாநிலத்தில் இருந்தோம், ஒருமனப்பட்டவர்களாய் ஓரிடத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். உம்முடைய அக்கினியை போட்டு விட்டதற்காய் ஸ்தோத்திரம். அக்கினி பரவ போகிறதற்காய் ஸ்தோத்திரம். எழுப்புதல் அக்கினி தீவிரமாய் பரவ ஆரம்பித்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். அவைகளை காண போகிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தகப்பனே, உமக்கே மகிமை செலுத்துகிறோம். நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன். நீர் என்ன சொல்ல சொன்னீரோ அதை உம்முடைய பிள்ளைகளுக்கு சொன்னேன். உமக்கு மாத்திரமே மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.